ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி மல்டி கிரியேட்டிவிட்டி தமிழ். இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடி, அதுக்கப்புறம் நெய் டப்பா மூடி, இந்த மாதிரி ஜுவல் டப்பா மூடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிப் நம்பர் 1க்காக இந்த மாதிரி மூடி எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதை அந்த மூடிக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி ரவுண்டாக பார்த்திங்கன்னா நம்ம 6 மூடி எடுத்துருக்கோம்ல, 6 மூடிக்கும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபெவிகாலை வச்சு நம்ம ஒட்டி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 6 முடியிலே நம்ம ஒட்டி விட்டாச்சு. ஒட்டி விட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு கீழே 4 மேலே 4 வர்ற மாதிரி க்ளூகன்னை வச்சு நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டிக்கை ஃபெவிகாலோ இல்லை ஃபெவிபாண்டோ வச்சு ஒட்டினா ஒட்டாது. நம்ம க்ளூகன் வச்சு ஒட்டினா தான் ஸ்ட்ராங்காக நல்லா நின்றுக்கிறோம். அதுக்காண்டி நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட்டை நான் அந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சு விட்டுக்கிறேன். ஃபுல்லாக அடிச்சு விட்டுக்கோங்க. அடிச்சு விட்டதுக்கப்புறம் நல்லா காய விட்டுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருக்க உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி 3 விரல்லையும் சுற்றி 20 தடவை சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ மொத்தமாக சேர்த்து அந்த ஃபஸ்ட்டு விரலை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த நூல் இருக்குல்ல, அந்த நூலை உள்ளே விட்டு இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கோங்க. அந்த கட்டுற நூல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாகவே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி டைட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க விரலையும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அடியில் கூடி சிசரை கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஒரு பூ மாதிரி கிடச்சிரும். இப்போ இதை நல்லா ஷேப் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி சீப்பை வச்சு நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு மறுபடியும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்கிட்ட பழைய பாசி இருக்குது. அந்த பாசியை இந்த மாதிரி நான் கோர்த்து விட்டுக்கிறேன் அந்த நூலில். இதே மாதிரி 3 செஞ்சு அந்த மாதிரி 3 நான் கோர்த்து விட்டுக்கிறேன். இப்போ அந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கோட பேக் சைடு இந்த மாதிரி 3ஐயும் க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3ஐயும் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ ஹேங் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி நூலையும் நான் ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அந்த வாட்டர் பாட்டில் மூடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் அந்த ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன், ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுக்கே வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் இந்த மாதிரி அது கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி 2 மூடி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் பாட்டிலோட மூடி கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வேறு வாட்டர் கேனோட மூடி. இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால இந்த குட்டி மூடி இதுக்குள்ளே செட் ஆகும், உள்ளே போகிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும் அந்த மூடி. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்துனீங்கன்னா அந்த மூடி பார்த்திங்கன்னா அந்த குட்டி மூடி உள்ளே போயிடும். இந்த மாதிரி பெர்மனெண்ட் மார்க்கரை வச்சு நான் இந்த மாதிரி எமோஜி ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஊசியில் நூலை கோர்த்துட்டு பின்னாடி கட்டி விட்டுக்கோங்க. கட்டி விட்டதுக்கப்புறம் இந்த டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவில் இந்த மாதிரி கீழ் சைடு வழியாக அழுத்திட்டு மேல் சைடு வழியாக எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஊசியை கீழ் வழியாக கொடுத்து மேல் வழியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழைய பாசி உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு 4 பாசி மட்டும் நான் இதில் கோர்த்து விட்டுக்கிறேன். இப்போ கோர்த்து விட்டாச்சு. கோர்த்து விட்டதுக்கப்புறம் என்கிட்ட பழைய கீ செயினோட அந்த கீ இருக்குது. அதை நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஊசியில் கோர்த்து விட்டுட்டு அதோடு சேர்ந்து ஜாயின் பண்ணி கட்டி விட்டுக்கிற போகிறேன். இந்த மாதிரி கீ செயினை குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்கில் தொங்க விடுறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ என்னுடைய ஹேண்ட் பேக்கில் நான் ஹேங் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு சூப்பராக ஒரு கீ செயின் ரெடி பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் மூடி உங்கள்கிட்ட இல்லாட்டினா கம்ஃபர்ட் பாட்டில் மூடி கூட எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி பெரிய மூடிக்குள்ளே இந்த மாதிரி சின்ன மூடியை வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா உள்ளே செட் ஆகிக்கிறோம். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் டேப் இருக்குது. அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னா சுற்றி ஒட்டிக்கிற போகிறேன். இப்போ அந்த டப்பாவை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி செடி. இது பார்த்தீங்கன்னா ரூ. 5 ரூ. 10 ரேட்டுக்கே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி செடியை இதுக்குள்ளே வைக்கிறப்ப பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோட மூடின்னு கூட தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பராக ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி 2 நெய் டப்பா மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மிட்டாயோட டப்பா வச்சுருக்கேன். இது இல்லாட்டினா நீங்கள் கட்டப்பை ஸ்டிக்கு கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு 3ஐயும் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கலரில் நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் காஜலும் நெயில் பாலிஷும் போட்டு வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக போட்டுட்டு கலட்டுற தோடை மட்டும் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். அங்கங்கே நம்ம ஏதாவது இடத்துல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தோடு மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி ஒரு 5 சிரப் பாட்டிலோட மூடியை தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகட்டப்பா மூடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மூடி ஒன்று பெரிய மூடி ஒன்று நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ அந்த பெரிய மூடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பேக் சைடு வந்து இந்த சிரப் பாட்டிலோட மூடியை வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி விட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த மாதிரி குட்டி நகட்டப்பா மூடியும் பார்த்தீங்கன்னா இதோடு சேர்த்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்க 4 மூடியும் ஒட்டுறதுக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மூடி ஃபுல்லாக நல்லா செட்டாக ஒட்டிக்கிறோம். ஒட்டினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன போட்டு வைக்க போகிறோம்னா குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டிலெலாம் வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அப்படியே கொடுக்கும்போது ஒன்று பார்த்தா கொட்டிடுவாங்க, இல்லாட்டினா அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கும் போது காஞ்சி போயிடும். இந்த மாதிரி நம்ம டப்பா செஞ்சு அந்த பெயிண்ட் பேலட் மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் அதில் ஊற்றி கொடுத்தோம்னா அவங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பெயிண்ட்டும் சீக்கிரம் தீர்ந்து போகாது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாட்டர் கேன் மூடியை வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்டாப்லரை வச்சு நான் வந்து பின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மூடி வந்து பார்க்குற லேசான மூடினால ஸ்டாப்லர் வச்சு நம்ம வந்து அழுத்தி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னட்ட வந்து 4 மூடி இருக்குது. உங்கள்கிட்ட 5, 6 மூடி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு மூடி தான், இதுக்குரிய டப்பா வந்து இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் வெயிட்டான பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் தூக்கி மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். யூஸ்வலாக நம்ம போடுற பொருட்களை வந்து இந்த மாதிரியே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் டிப்காக ஆயில் கேனில் உள்ளே இருக்கும்ல அந்த மூடியை தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 மூடி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுட் பாக்ஸோட மூடி தான். இந்த ஃபுட் பாக்ஸோட மூடியில் வந்து இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி மூடியை வந்து இந்த மாதிரி நான் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மூடியும் ஒன்றா சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த மூடியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மூடியிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு இப்போ 4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக ஃப்ரீஸ் ஆகி நிற்கும்.
உங்ககிட்ட ஐஸ் ட்ரே இல்லாட்டினா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி மூடியில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வைக்கும் போது இந்த பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்பப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான குட்டி குட்டியான ஐஸ் கட்டி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி மஷ்ரூம் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6 வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் வச்சு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒட்டி விட்டுக்குருவோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ஒட்டி விட்டு காய விட்டாச்சு. இப்போ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு எக் ட்ரேயாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். வெளியில் வைக்கிறதுக்கோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கோ உங்கள்கிட்ட எக் ட்ரே இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு சமையல் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு முட்டையாக எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி எக் ட்ரேயோடு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த 8 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியாஸ் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.